guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா GTA 5ல இன்னைக்கு நம்ம ஒரு ரேம்ப் விளையாட போறோம். அதுவும் இந்த ரேம்ப்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு பயங்கரமான பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன மாதிரி பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி ஒண்ணு தான் கிடைக்க போகுது. இந்த ரேம்ப் யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது இந்த மேஜிக் பென்சில். இத வச்சு நம்ம என்ன வரைஞ்சாலும் அது ரியல்ல கிடைக்கும். அடி 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 கொளுத்து 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 போடு போடு ஆடு 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 ஆடு. ஆட்டம்லாம் கொஞ்ச நேரம் தான்டா. நான் போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்டமே இருக்க கூடாது. அப்ப நாங்களாண்டா வெங்காயம் தக்காளி வெட்டறதுக்கு வந்துக்குறோம் மாம்சே. நாங்களும் ஜெயிக்க தான்டா வந்துக்குறோம். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? டும்பாப்பா டும்பாப்பா டும்பர டும்பாரே. ஹை டும்பாப்பா டும்பாப்பா டும்பர டும்பாரே டும்பாரே டும்பாரே. அப்ப நாங்க மட்டும் நான் கத்திரிக்காய் வேண்டா வந்துக்குறோம். டேய் நாங்களும் ஜெயிக்க தான்டா வந்துக்குறோம். பிராங்கிலினே நீ இருக்குற பாரு. ஆமா நீ எப்படி ஜெயிப்பன்னு நம்புற? அதெல்லாம் நீ ஜெயிக்க முடியாது. எனக்கு தான் அந்த பென்சில். நீங்க என்ன அவனா ஆட்டம் போடுங்கடா. நீங்க போடுற ஆட்டத்துக்கு பாட்டே நான் தான்டா போடுறேன். என் கையில இருக்கிறத பார்த்தல ரோலெக்ஸ் வச்சிருக்கிற மாதிரி பொட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் தான் பாரு பொருள் எடுத்து ஒரே சீவு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அச்சச்சோ மாம்சே காலைல வீட்ல இருந்து வரும்போது தலை வராமோன்ட்டேன். ஏதோ சீவியாமே கொஞ்சம் எனக்கு தலை சீவி உரியா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மாம்சே சீவி விடு. ரோலெக்ஸ் இவன் பேரு பல்லி. ரோலெக்ஸ் அவன் பேரு பல்லி. சரி சரி இப்படியே ஆடிட்டு இருந்தா என்னடா எவனோ ஒருத்த போங்க. என்ன இது எவனும் போக மாட்டான். பேசாம நானே போய் ஜெயிச்சிருவா சொல்லு ஜெயிச்சிருவா சொல்லு. டேய் ஆட்டத்தை போறத விட்டு போங்கடா சீக்கிரம். எவனாச்சும் போல இல்ல நான் போயிடுவேன். போறீங்களா இல்ல நான் போவா? ஆடிட்டே இருக்கீங்களா? சரி நான் போறேன்டா நான் போறேன். நீங்க ஆடிட்டே இருங்க நான் போய் ஜெயிச்சிடுறேன். அசுகு புசுக்கு ஆயா வட சி அப்பள வட வாயா இரு இரு. ஜின்சானே இவன் தான் நம்மள போறான்னு சொல்லிட்டு கூப்பிடுறானே. நானே போறேன். இதெல்லாம் சப்ப மேட்ரு. சரி யாரும் கவலைப்படாதீங்க. நான் ஜெயிச்சி உங்களுக்கு அந்த பென்சிலை வச்சு ஏதாவது நீங்க கேக்குறத வாங்கி தரேன். நன்றி சொல்வேன் தெய்வமே. எங்கடா வந்து தியாத்ரா இல்லையா டாமி? என் வீட்டு கண்ணு குட்டி மூதேவி டென்ஷன்ல வளராத. கரெக்டா சொல்லு. என் வீட்டு நாய் குட்டி என்னோட சாப்பாடு சாப்பிட்டு என் மேல ஏத்துதடி கண்மணி. என் கண்மணி என் மேல ஏத்துறாங்க இவன் வந்து. கண்மணி என் கண்மணி. ஊரா தெரிஞ்சுக்கிட்டா உலகம் புரிஞ்சுக்கிட்ட நாயிதான் நான் நாயிதான். டேய் நான் அந்த பென்சில் எடுத்தனா எனக்கே சாப்பாடு. நான் இது அங்க போய் இங்க வந்துட்டேன். பொட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன். அடாடாடாடா நமக்காகவே வண்டி வச்சுக்கிறாங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதான். இந்த வண்டியில சிவப்பு கலர் தான் கரெக்ட். ஏய் நான் போய் ஜெயிக்கிறேன்டா. உங்க யாரையும் விடுறதா இல்ல இன்னைக்கு. இது எந்த பக்கம் போறதே? எந்தக்கா தோருக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வந்து எந்த பக்கமா போறது தெரியாம நடுவுல குறுக்கல. ஐயா கட்ட மேல ஓட்ட விடுறாங்களே. ஏய் ரோது போ குப்பை தொட்டி. இதுல இருந்து கீழே வந்துருவோம் பழகுது. லைன்ல கரெக்டா இருந்தா பொரட்டா இல்ல மண்டை பூரா சால்னாதான். இங்க இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா நம்ம மண்டை பூரா சால்னாவாயிடும். அதனால கீழே விழாம வரணும். வந்துட்டா தோ பாரு மேல. கீழே இருங்க. டாமி நீ யாருன்னு காமி. வந்துட்டேன். யாரா அவன் குறுக்கல? இங்க பாரு நம்ம டாலே. டாலே எல்லாரையும் நீ தானே கொள்ளுவ. இப்ப நான் உன்னை தள்ளுறேன் பாரு. போயிட்டு வா பாய். பொம்மையா இருந்தாலும் செம்மையா இருக்க. நான் மட்டும் அந்த பென்சிலை ஜெயிச்சனா பால் பாக்கெட்ல இருந்து சிக்கன் அது இதுன்னு எல்லாத்தையும் நானே வரைஞ்சி எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுப்பேன். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிற எல்லா நாய்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதனாலே நான் ஜெயிக்கணும். எப்படியாவது போய் ஜெயிச்சிருவேன் டாமி. அப்பதான் நம்ம நாய் சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட முடியும். வந்துட்டேன். கீழே போ. இது வர மண்டையில மாட்டினுக்குது. இறங்க 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 இறங்க. கிட்டா அவ்வளவுதான். இப்ப பாரு ஒரு விட்டு தூக்குனா தூக்கு ஒரே தூக்கு. ஐயா ஏறாடே வண்டி வண்டி. இல்ல 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 இல்ல. மேல ஏறாடா. கீழே இல்லடா. ஏப்பா ரசா ரசா ரசா. கீழே இல்ல மேல மேல இல்ல கீழே. போச்சு. பூமி என்ன சுத்துது
அம்புட்டுதான் ஒரு விக்கெட் அவுட்டு, அவன் தோத்துட்டான். இல்லையா ஜுன்சானே, என்னடா போகாம இருக்கா? இல்ல மாப்ஸ் என்னடா போகாம இருக்க? இவனை ஏதாச்சும் சும்மா ஏமாத்தி முன்னாடி அனுப்பலான்னு பார்த்தா உஷாராயிட்டானே. நம்மளே போயிட வேண்டியதுதான். செட்டி உஷாராயிட்டான். கரெக்டா டாமி போன மாதிரி நேரா போயிட்டு நேரா அதுவோ முன்னாடி இந்த பாக்ஸ்ல தான் ஊதான். பாக்ஸ்ல உந்தா தான் போவோம், எக்ஸ்ல உந்தா போவாது. பாக்ஸ் 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 போயிட்டு போடா வந்துட்டேன். இங்க பாருங்க, மஞ்சா கலர் கார் மாதிரி மஞ்சா கலர் வண்டி இருக்குது. மஞ்சா கலர் வண்டி எடுத்துட்டு நான் போய் ஜெயிக்க போறான்னு எனக்கே தெரியல. ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நமக்கு காசுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அதை வச்சு நம்ம என்ன வரைஞ்சாலும் கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு காசு வேணுமோ வரைஞ்சிக்க வேண்டியதுதான். அப்படியே வரைஞ்சு இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். வரைஞ்சே வாழ்ந்துடலாம். அதனால நம்ம தான் ஜெயிச்சாகணும். ஏரியா ஜுன்சானே, உன்னை ஜெயிக்க விட மாட்டான்டா. போயிட்டு இருக்கிறோம் பாரு, இந்த பக்கம் டாமி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா டாமி அதுக்கு முன்னாடி கீழே உண்டான். அதுக்கப்புறம் நம்ம விடாச்சு போயிட்டு கட்டை. ஏன்னா இந்த கட்டை மட்டும் தள்ளி விடாம எப்படி போறான்னு தெரியல. ஏய் என்னடா கீழே நான் ஒரு சில பொருளை மட்டும் தட்டு விடாம போயிட்டு இருக்கான். எப்படியோ ஒண்ணு நம்ம போய் தட்டி விட்டு போயின்னு வந்துட வேண்டியதான். இதெல்லாம் ஈஸி தான். சப்ப மேட்ரு, சருசருன்னு போயிடலாம். இல்லையா டாமி, இங்கே தானே இங்கே ஊந்தான். அது இந்த இடத்துல தான் ஊந்தான். அதுவும் ஈஸியான இடத்துல போய் ஊந்துக்கிறான் பாருங்க. கஷ்டமான இடத்துல விட்டு பாடுறா என் கையில கத்துக்கூடா எப்படிலாம் ஓட்டணும்ட்டு. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து நம்ம எப்படி வந்தேன்? இல்ல நான் தான் கரெக்டா ஓட்டு வந்தேன். உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. என்ன டாமி நீ இந்த இடத்துல போய் ஊந்துருக்கிறியே? டாமி இத பாரு, ஈஸியா போலாம். இத பாரு, வந்தமா வந்து நின்னமா அப்படியே பார்த்தமா சொயின்னு ஏத்தனமா. என்ன டாமி நீ டாமின் பேர் வச்சது போயில டம்மின்னு பேர் வச்சுலாம் பொழுது. டம்மி மாதிரி போய் ஊன்ட்டான். இது என்னது? டே என்னடா தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க? வருது தண்ணியில முக்கடா, வண்டி வர கூடாதே. முக்கிடாத போயிட்டேன். சும்மா சில்லுன்னு வருவோம் மேடம். சில்லுன்னு அப்படியே பறந்துன்னு வந்து ஸ்வைன்னு வருவோம் மேடம். வந்துட்டேன் ஸ்வை பாடி. என்ன ஹைட்ல வந்துருக்கான்? கரெக்டா போயிட்டு போறான். கரெக்டா வந்துட்டேன். மறுபடியும் பறக்கிற போறான். பறப்பண்டா. நல்லா பயங்கரமா போதே வண்டி. திரும்பியும் பாருங்க, திரும்பி வந்து ஒரு ஜம்ப போட்டு ஸ்வை. ஐயா இல்ல போச்சு. சோலி முடிச்சு. ரைட், ஜெயிச்சு போட்டோம். பென்சில் எனக்கு தான். அந்த மேஜிக் பென்சில் எனக்கு தான். லப்பர் உனக்கு தான். ஷார்ப்னர் உனக்கு தான். வரையது பூராமே எனக்கு தான். ஐயோ ஆத்தாடி அம்மா அதுக்கு நம்ம ஜெயிக்கணும். அதனால கான்சென்ட்ரேஷன் இதுல வச்சு போடா ஜுன்சானே. வந்துட்டேன். அப்பாடா நீங்க வந்தாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பச்சை கலர் சிங்கிச்சாதான் இப்போ நமக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதெல்லாம் சரி, உனக்கு தான் கையும் எட்டல காலும் எட்டல, அப்புறம் எப்படா வண்டி ஓட்டுறேன்ட்டு எல்லாத்துக்குமே திறமை தான் வண்டி ஓட்டுறதுக்கு திறமை தான் நண்பர்களே. திறமை தான் ஓட்டலாம். இப்படியா சொயின்னு இப்படி இப்போ பறந்து கூட போலாம். திறமை எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துக்கும் திறமை தான். சும்மா சில்லுன்னு எல்லா இடத்துலயும் பூந்து போலாம். ஆனா மாம்சும் டாமியும் நம்மள குறைச்சி எடை போட்டாங்க. அதனாலதான் அவங்க தோத்து போட்டாங்க. நான் தான் இப்ப ஜெயிக்க போறேன். பறந்து போறா பாஞ்சி போறா சின்ன சான்னு. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ காமா ஓட்டு பறந்து வந்துட்டேன். இப்ப பாருங்க, வந்துட்டேன். மறுபடியும் இன்னொரு ஒரு ஜம்ப். கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டேன். மாம்சிங்க தான ஊதா பாடி. எப்படியோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். இங்க இருந்து ஒரே ஒரு ஜம்ப். போடா வந்துட்டேன். நீதி நியாயம் ஜெயிச்சது. இது என்னது? மறுபடியும் சுத்த விடுறாங்களே. சுத்து ஏறு நீ மேல. யாரும் இல்ல ஒண்ணு போல. இருக்கு உடம்ப ஸ்வை. காத்தாடி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. வெறும் ரோட்ல வண்டி ஓட்ட சொன்னா நான்லாம் ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுவேன். இங்க என்னது? ஐயா வண்டி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த பெரிய ஹெலிகாப்டர் குத்துறீங்களே. ஹெலிகாப்டர் எளிதான ஓட்டணும். நான் ஏன் ஓட்டணும்? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரி கோச்சுக்காதீங்க. இது காமெடி இல்ல, சும்மா சொன்னேன். காமெடி நினைச்சு யாராச்சும் காண்டானீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மேலே ஏற்றேன். ஆனா இது எப்படி ஓட்டுறது? எதையாவது ஒன்று பிடிச்சி ஈத்து விடுவான். இவனுக்கு தான் அந்த பாட்டு கரெக்டா இருக்கும். ஏறு நீ மேல. ஏறு அப்படிதான் சூப்பரா காத்து வருதுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் காத்து வேணும்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டருக்கு எல்லாம் போய் நின்றாதீங்க. வீட்ல ஃபேனை போட்டு உட்காருங்க. ஹெலிகாப்டருக்கு இல்ல நீங்க கூடாது. இல்ல பச்சா
ஆனா லைட்டா கொஞ்சம் சைடு வாங்குது, அதனால கொஞ்சம் பயமாவும் இருக்குது. குதிச்சிடுறா கைப்புள்ள, குதிச்சிரு குதிச்சிரு, குதிரா குதிச்சிரு. அடி ஏமா பென்சில் தாதா இருக்கு. ஆத்தாடி ஆமா பென்சில் என்னங்க இது? என்ன இந்த பெருசு இருக்குதே? பென்சில்னா குட்டியா தானே இருக்கணும். பென்சில் சீப்புமா பென்சில். நீ நான் இவ்வளவு பெருசு இருக்கிற, உன்னை என் கையே பத்தாது, என் கை சைஸ். நீ என்ன விட இல்ல பெருசா இருக்கிற. இந்த தண்டி பென்சில நம்ம எப்படி எடுக்கிறது? இருங்க பக்கத்துல போய் பாப்போம். கையில வந்துச்சு. சீப்புமா பென்சில் இப்போ என் கையில. இப்போ இந்த பென்சிலை வச்சு எந்த போர்டுல வரையுது? எதுல ஒன்று சரி இதுல வரைவோம். முதல்ல இதுல என்ன வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் என்னையே வரையறேன். எனக்கு ஃபேவரட்டான எப்பயும் நான் பொண்ணு சுத்தோனே ஒரு சிவப்பு கலர் சொக்கா, அதத்தான் முதல்ல வரைய போறேன். இப்போ நம்ம சிவப்பு கலர்ல சொக்காய போட்டுக்கலாம். ஓகே சொக்கா சொக்கா சொக்கா. ஓகே ட்ரவுசரையும் போட்டாச்சு. மஞ்சள் கலர் ட்ரவுசரு. ஓகே காலை எல்லாத்தையும் மாந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம். பார்த்தாச்சு பார்த்தாச்சு நண்பர்களே, வந்தாச்சு. இங்க பாருங்க, சூப்பரே. இங்க பாருங்க என் காஸ்டியூம் வந்துச்சு. அட உண்மையிலே வர்க் ஆகுது. சூப்பர் பா. வாங்கோ நம்ம போயிட்டு அடுத்து வரைய ஆரம்பிக்கலாம். அடுத்து என்ன வரையறது? அடுத்து நம்ம வரைய போறது மாமா. இல்ல புரியல. மாமானா சாதா மாமா இல்ல, பீமா. பீமாவா? அது யாருன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு வரைஞ்சு காட்டுனா. இல்லே பீமா உன்னைத்தான் வரைய போறேன். பீமா ஒழுங்கா வந்துரு வந்துரு. கரெக்டா வந்து பாத்தீனா அப்படியே தேவையான அளவு தேவையான சைஸ் கரெக்டா போட்டாச்சு. ஓகே கை காலு. ஓகே 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 ஓகே. பீமா பீமா என்ன இது? பாத்தாடி இங்க பாருங்க பீமாவே. பீமா 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 கிட்ட கதை கேட்டா. வாண்டு யாரா நீ? என் பேர் சிஞ்சன் மகமாச்சா. மகமாகாஜி நோகாரகா. என்னடா மகா மகா? நீங்க எப்படியே வாக்கிங் போங்க, நான் அடுத்த வேலைக்கு போறேன். அடுத்து வரைய போவோம் மாஸ்டர். நெக்ஸ்ட் அடுத்து நான் என் மூளைக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, என்னோட குட்டி மூளை என்ன சொல்லுதுன்னா, அடுத்து என்னைய வரைஞ்சி எனக்கு சூப்பர் பவர்லாம் வச்ச மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு தோணுது. அதனால இப்போ நான் அதை தான் வரைய போறேன். என்ன ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகே என்ன வரைஞ்சிட்டு அப்புறம் எனக்கு சூப்பர் பவர் இருந்து அப்படியே புசுகு 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 சை சை சூ சான்னு எல்லா பக்கமும் முள்ளு முள்ளா இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் நான் பக்க நீல கலர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்போ வரைஞ்சிருக்கிறேன். கரெக்டா இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பாப்போமா? எங்க பீமா தான் இருக்கிறீங்க. என்னடா இது? சோனிக்கு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இப்படி வாய் மட்டும் கோணி இருக்குது, மத்தபடி சோனிக்கு மாதிரிலாம் இல்லையே. இது நான் தானா? எனக்கு சந்தேகமாகுதே. என்னடா பண்ணி வச்சா? என்ன என்னாலே பார்க்க முடியல. ஏதோ கையெல்லாம் நீட்டிட்டா முள்ளு முள்ளா இருக்குது. உனக்கு என்னடா சூப்பரா இருக்கிற பாரு, அழகா இருக்கிற. ஆனா என்ன ஒண்ணு அங்க இங்க கொழுப்பு கட்டி தான் வந்துக்குது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பரா இருக்கறப்பா. நம்ம அடுத்த வரையறத போயிடலாம். அடுத்து நம்ம இந்த பென்சிலை வச்சு என்ன வரைய போறோம்னா, அடுத்தது என்ன வரையலாம்? ஞாபகம் வந்துச்சு. காசு மேலே காசு வந்து கொட்டுக்கற நேரம் இது. டட்டர் 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 200 ரூபாய் நோட்டு புடிச்சிக்கிட்டு வாசகதுவா ஏதோ பாட்டு வருமே. சரி ஓகே, இப்போ நம்ம 200 ரூபாய் நோட்டை கட்டுக்கட்டா வரைய போறோம். 200 ரூபாய் நோட்டு போட்டாச்சு. ஆரஞ்சு கலர் நோட்டு வந்திருக்கான்றத பாப்போம். 200 ரூபாய் நோட்டு. என்னடா இது? ஐயையையா ஆத்தாடி ஆத்தா, எங்க பக்கத்து வீட்டு தாத்தா இவ்ளோ காசா? 200 ரூபாய் நோட்டு. 200 ரூபாய் நோட்டு இவ்ளோ இருக்குதுல, அப்ப 500 ரூபாய் நோட்டு போட்டா இருங்கோ 500 ரூபாய் வரைவோம். பீமா உங்களுக்கு வேணா காசு எடுத்துங்க, போயிட்டு எதனா வாங்கி சாப்பிடுங்க. சுன்சானே உனக்கு தான்டா. அடுத்து நம்ம 500 ரூபாய் வரைஞ்சிட வேண்டியதுதான். 500 ரூபாய் வரைய ஆரம்பிப்போம். 500 ரூபாய்க்கு இது கள்ள நோட்லாம் கிடையாது, உண்மையான நோட்டு தான். ஏன்னா இது மேஜிக் இல்லையா, கள்ள நோட்டுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா கரெக்டா சொல்றேன்? இது உண்மையானது. இப்போ நம்ம 500 ரூபாய் நோட்டை கட்டுக்கட்டா வரைய போறோம். இது 200 ஆளுங்கலாம் தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். ஏன்னா கம்மியா இருந்தாலும் இது அதிகமா தான் இருக்கும் காசு. அவ்வளவுதான் 500 ரூபாய் நோட்டு அவ்வளவுதான் வந்தாச்சு. இப்போ இது எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆத்தாடி அப்பாடா, ஒர்க் ஆகுது. இங்க பாருங்க கட்டுக்கட்டா காசு. நமக்கு எந்த பஞ்சமும் இல்ல. இதே மாதிரி பென்சில் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எதை வரைவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.